Hi all, TNPC Group 4 examல கேட்ட next sum பார்க்கலாம். The ratio of boys and girls in a class is 5:3. So 16% of boys and 8% of girls failed in an examination கேட்குறாங்க. ஸோ ஒரு கிளாஸில் மொத்த ரேஷியோ வந்து 5:3ன்றாங்க. ஸோ இது வந்து சிங்கிள் டேர்மில் இருக்கிறதால நான் 500:300ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இஃப் 16% of boys and 8% of girls failed in an examination. இப்போ இது பாய்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது கேர்ள்ஸ்னு எடுத்துக்கலாம். 16% பாய்ஸ் வந்து ஃபெயிலுன்னு சொல்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் பாஸாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 84% பாஸாக இருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸில் வந்து 8% வந்து ஃபெயிலுன்றாங்க. அப்போ பேலன்ஸ் வந்து 92% பாஸாக இருப்பாங்க. இது வரைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தமாக பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 84% எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு பார்க்கலாம், இந்த 92% எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கணுன்னா 84% ஆஃப் பாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 84% இன்ட்டு பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 500. இப்போ 00 கேன்சல், 00 கேன்சல். 84 × 5 420. கேர்ள்ஸ் வந்து 92%. அப்போ 92%னா 92 / 100 இன்ட்டு கேர்ள்ஸ் எத்தனை 300 இருக்காங்க. 00 கேன்சல். அப்போது 92 × 3 என்ன வரும்னா 92 × 3 பார்த்திங்கன்னா 276 வரும். ஸோ அப்போது டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோன்னா we will get 696 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆமாம், 696 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது வந்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸு. நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 500 + 300 800. இப்போது 800 வந்து 100%னா 696 என்ன பர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ 696 / 800 × 100. 00 கேன்சல். 8 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோன்னா 2 டேபிள்ஸில் பண்ணோன்னா 4s are 3s are 4s are 8s are திரும்ப 2s are 1s are 7s are 4s are 8s are. ஸோ டோட்டலாக 87%. ஸோ ஆன்சர் A. Thank you.